திருமாலும் பிரம்மனும் பல காரணங்களை எடுத்துக் கூறி நானே பெரியவன் என்று போரிட்டனர். அவர்கள் செய்த போரினால் உயிரினங்கள் எல்லாம் துன்பமடைந்து பல அழிவுகள் ஏற்பட்டன. அப்போது எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய சிவபெருமான் நான் எனும் செருக்கு அடங்கனாலன்றி எவ்வளவு சிறப்புடையவர்களாயினும் சிவபரம்பொருளைக் காண முடியாது என்ற உண்மையை திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் மற்றுமுள்ள உலகத்தார்க்கும் உணர்த்த வேண்டுமென திருவுளம் கொண்டார். அவ்வாறே அனைத்து உயிர்க்கும் அன்னையும் அந்தனுமாக விளங்கும் சிவபிரான் மேலே 7 உலகம் கீழே 7 உலகங்களையும் கடந்து அப்பாற்பட்ட ஜோதித்தூணாக அவர்களுக்கிடையே தோன்றியருடினார். அப்போது பிரம்மனும் திருமாலும் திகைப்புற்று போரினை கைவிட்டு நின்றார்கள். அந்த மாபெரும் ஜோதித்தூண் தோன்றிய இரவு நேரம்தான் சிவராத்திரியாகும். இருவரின் செருக்கு நீங்கி கைகூப்பி வணங்கி நின்றபோது அந்த ஜோதித்தூண் வெடித்தது. அதிலிருந்து சிவபெருமான் இலிங்கோற்பவ மூர்த்தியாய் 4 மான் மழுவும் திரிநேத்திவமும் நீலகண்டமும் அபயாஸ்தமும் கொண்டு தமக்கென உருவத் திருமேனியோடு தோன்றினார். தமக்கென ஓர் உருவமில்லாத இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் பாலிக்க வேண்டி இலிங்க வடிவமாக அந்த தூணிலிருந்து உருவம் கொண்டு வெளிப்பட்ட காலமே இலிங்கோற்பவ புண்ணிய காலமாகும். சிவகடாட்சம் நிறைந்த இந்த சூட்சம நேரத்தில் அண்ணாமலையார் கோயிலில் இலிங்கோத்பவருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்த பூஜையின் போது மட்டுமே தாழும்பூ பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.